ஒரு நாட்டில் மக்கள் நலத்திட்டங்கள்னு ஒன்று கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த மக்கள் சார்ந்த நலன் அதில் இருக்கணும். ஆனால் ஒரு காட்டையே அழித்து முழுவதுமாக ஒரு புதியதொரு ப்ராஜெக்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதானிக்காகவா அம்பானிக்காகவா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. 92,000 கோடி ரூபாய் அளவிற்கு பெரிய அளவிலான மோசடி திட்டம் தான் இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற திட்டம். இது எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் செயல்படுத்த போகிறாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ராகுல் காந்தி போனதுனால அது பேசு பொருளாக மாறி இருக்கு. சரி, இந்த காட்டை பூரா அழித்து என்ன பண்ண போகிறாங்க பாஜக கவர்மெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அது இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்த போகிறோம், கட்டுமான துறைமுகங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமானில் தான் போர்ட் பெயரில் ஏற்கனவே ஏர்போர்ட் இருக்குது, கப்பல்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எதுக்காக புதியதொரு மாற்றம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். பட் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பாஜக இதை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேஸ் அண்ட் சோலார் பேஸ்டு பவர் பிளான்ட்டும் அந்த இடத்துல அமைக்க போகிறாங்களாம். 3 முக்கியமான துறைமுகங்களை இந்த போர்ட் பிளேயர்லேருந்து இணைக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது ஒன்று ஸ்ரீலங்காவோடது, இன்னொன்று போர்ட் கிளாங் அப்படின்னு மலேசியாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்தோடு இணைக்கலாங்கிறாங்க. சிங்கப்பூரையும் இணைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மூலிமா ஒரு பெரிய வணிகத்துக்கு அவங்க திட்டமிடுறாங்கங்கிறது தான் இதன் மூலிமா சொல்ல வராங்க.